எங்கள் கிராமம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக வயக்காடு தான். இதை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னா. சூப்பர் சூப்பர் காய்ஸ், இந்த உரி வந்து எங்கள் ஊர் ஐயா வீட்டு உரி தான் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog தெரியுமா? எங்க ஊர்ல பக்கத்துல, ஆமா பக்கத்துல கலிங்க மலைன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து உரியடி திருவிழா. ஆமா, இன்னைக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிச்சு. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு மொத அமாவாசையில அந்த உரியடி திருவிழா பண்ணுவாங்க. வருஷம் பண்ணுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்பதான் எல்லா ஊர்லயும். என்னப்பா என்னாச்சு? சரி வா 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 வா. ஸோ நாங்கள் இன்னைக்கு உரியடி திருவிழா தான் பார்க்க போகிறோம். ஆமாம், கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு ஒன் வீக்லாம் ஆகல. திங்கக்கிழமை. ஆமாம், கரெக்டாக 1 வீக் தான். எப்பவுமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்பதான் உரி அடிப்பாங்க எல்லா ஊர்லயுமே, பெருமாள் கோவில்ல. ஏன்னா எங்க ஊர்ல மட்டும் 1 வீக் அந்த அமாவாசை வரும் இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வர அமாவாசையில தான் உரி அடிப்பாங்க. பூ கட்டினே இருக்கேன், நூல் வேற தீர்த்து போயிடுச்சு பாருங்க. அந்த நூலுக்கு வந்து பூவே இல்ல. அப்புறம் ஏன் விடு? ஐயோ, அப்படியே ஒரு மரமா கட்டி தள்ளிட்டாலும். இங்க பாரு, இது எங்க வீட்ல எங்க செடியில பூத்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்க செடியில பூத்தது, இது நாங்க வாங்கல. இந்த மல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா செடியில தான் பூக்கும், வேற எதுல பூக்கும்? நிலத்துல காய்க்கும். ஆமா, எங்க செடியில தான் பூக்கும். இது வந்து குண்டு 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 மல்லி. இது இங்க பாருங்க, குண்டு மல்லியா? யார் வீட்ல இது மாதிரி பூக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எங்க எல்லார் வீட்லயும் பூக்கும். எங்க வீட்ல எவ்வளவு பூத்துச்சு? அதுக்கு ஏண்டி அடிக்குற? 1 முழம் 2 முழம் பூத்துச்சு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, செடி ஃபுல்லா செத்து போச்சு. இது திருப்பியும் செடி வச்சு திருப்பியும் பூக்குது. திரும்ப பூக்குதா? ஆனா இது ஒரு நாள்ல பூத்த பூ இல்ல, இது 3 நாளா பூக்குது. பெருச்சி அம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. ஈவினிங் பெருச்சி பாக்ஸ்ல போட்டுருவாங்க. சரி விடு பிளேட் போடாத, நம்ம திருவிழாவுக்கு போலாம். 3 நாள் பூ இது. ஆனா பேச்ச சொன்னாலே பேச்சிக்கினே 4 புள்ளா பேச்சிக்கினே தான் இருப்பா. இந்த நூல் எங்க இருந்து எடுத்த? டிஃபன் இட்லி எடுத்துட்டு வந்தாங்களா, டிஃபன். அந்த டிஃபன் எடுத்து வச்சிட்டு அந்த டிஃபன் கட்டி வச்சிருப்பாங்கல்ல நூல், அந்த நூல்ல பூ கட்டுறாரு. செம டேலண்ட் தான் உனக்கு. போ, நூல் வந்து தேனை எங்க பார்த்தாலும் தேனை கிடைக்கவே இல்ல. சரி இதோதான் இருக்கே நூல், இட்லி உருவி கடாச்சிட்டு அந்த இட்லியில இருக்குல்ல நூல், அந்த நூல் இது. ஐயோ, மனுஷன் என்னென்னமோ பண்றான். நான் இட்லி வாங்கி இந்த பார்சல்ல காட்டின நூலா அது. இங்க பாருங்க, இதான் இட்லி பார்சல். இதுல இருந்து நூல் எடுத்துட்டேன். என்ன போய் நூல் வாங்கன்னு சொன்னா, நான் நூல்லாம் வாங்கி தர மாட்டேன் போ அப்படின்னுட்டேன். சரி விடு, இட்லி வாங்கின்றல அந்த பார்சல் பிரிச்சுக்கிறேன். நூல் எடுத்துட்டேன். சரி, பட் உனக்கு பயங்கர டேலண்ட் தான், உனக்கு அவார்டு தருவாங்க, வாங்கிக்கோ. தாத்தா தர மாட்டாங்க, யாரா அறியாதவங்க தான் கொடுப்பாங்க. நூல் வந்து பத்தல. சரி பட்டு நம்ம போலாம், திருவிழாவுக்கு போலாம் வா. திருவிழாவும் நாங்க இப்ப போறது இல்ல, நாங்க இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா. சரி, உரியடி திருவிழா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லா மேலயும் தண்ணி வந்து அப்படியே மானவரையா ஊத்துவாங்க. அப்படியே மொண்டு ஊத்துவாங்க. ஆனா எங்க மேல எல்லாம் ஊத்த மாட்டாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கலிங்க மலையில் தான் இருக்குது. நான் வழுதாவூர் தான், இது கலிங்க மலையில் இருக்குது. வழுதாவூர், கலிங்கமலை, பக்கிரிப்பாளையம், இது எல்லாமே வந்து ஒரே ஊர் மாதிரி தான். நாங்கள் வந்து கீழூர் மேலூர் அப்படி கூட சொல்லவே மாட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்போம். இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி உரியடி திருவிழா நடக்க போகுது. அதை தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக நடக்கும் தெரியுமா இந்த திருவிழா? நல்லா கிராண்டாக நடக்கும் இந்த திருவிழா. அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். இப்போ ஈவினிங் என்னுடைய ஒய்ஃப் வருவாங்க. ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு அந்த மாதிரி தான் வந்து உரிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ மணி வந்து 3 ஆகுது. 3 இருக்கும், 3 ஆகுது. ஒரு 7-8 உரி பண்ணுவாங்க. ஒரு தெருவுலையும் வந்து உரியை கட்டி விட்டு அதை வந்து அடிப்பாங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
யாராவது கிருஷ்ண ஜெயந்தி விளாகை வந்து எங்கேயாவது வந்து பார்க்காம இருந்திருப்பீங்க. இந்த ஊரில் வந்து கிராண்டாக நடக்கும், அதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ நான் வந்து கோயிலுக்குள்ளே தான் போகிறேன். கோயிலில் பஜனை நடக்குது, பேக்கில் சத்தம் கேட்குன்னு நினைக்கிறேன். பஜனை நடக்குது, பஜனை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரை நான் ஃபஸ்ட் டைமாக இப்படி பார்க்குறேன். அழகாக பசுமையாக, எங்கே திரும்பினாலும் பசுமையாக அழகாக இருக்குது. எப்பவுமே நம்ம ரோட்டில் நடந்து போகக்குள்ள இந்த அழகை ரசிக்கவே முடியாது. ஸோ எங்கன்னா பில்டிங் மேலே இருந்து இப்போ ஃப்ளைட்லலாம் போகக்குள்ள தான் நம்ம ஊரை, நம்ம வாழ்ந்த இடத்தெல்லாம் ரசிக்க முடியும். ஸோ அந்த ஒரு சான்ஸ் வந்து பட்டு வந்து அழகாக எடுத்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பசுமையாக, எங்கே திரும்பினாலுமே க்ரீனாக இருக்குது. ஸோ இவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாரும் கீழே தான் நிற்கிறாங்க. நம்ம வந்து மொட்டை மாடி மேலே வந்து நிற்கிறோம். கீழே இருந்து கொஞ்சம் கவர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபுல் வியூ காட்ட முடியலல்ல. ஸோ அதனால் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். மொட்டை மாடியிலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அவன் தம்மா துண்டு டப்பா வச்சு பின்னாடி சொறி நிற்கிறான். என்னடா கேட்டாக்கா, அண்ணா அவன் மூஞ்சில் அடித்து அவன் மூஞ்ச ரணகலமாக ஆக்க போகிறான் அப்படின்றதுங்க. அவன் மூஞ்சில் அடிக்கிற அடியில் அப்படியே ரெட்டாக இருக்குது. முதுகு பின்னாடி தான் அப்படியே சதெல்லாம் அப்படியே வீங்கி போயிருக்குது. அதை கிட்ட போய் காமிக்கிற சரிங்களா? இப்போ நம்ம வந்து நல்லா மேலே தான் இருக்கிறோம். ஆகாயத்தை முட்டின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜாலியாகவே இருக்குது. அப்படியே நம்மளை சுற்றி கொல்லி வயல் தான் இருக்குது. கோவில் அங்கே இருக்குது. அங்கே பாருங்க, கோவில் அங்கே இருக்கா? இங்கெல்லாம் வீடு இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே எங்கள் கிராமமே பசுமையான கிராமம். எங்கள் கிராமம் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வயக்காடு தான். நிலம்னு சொல்லுவோம், கொல்லின்னு சொல்லுவோம், வயல் சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம். எப்படினாலும் எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, இப்போ நம்ம போயிட்டு அவங்க முதுகு எப்படி தான் இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். சரியா? அவர்ரா எல்லாருமே காட்டிடுவோம். எல்லாரையும் காட்டிடுவோம். விடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, ராதா யார் தெரியுமா? ராதா யாரு? யாரு ராதா? யாரு உன் பக்கத்துல யாராவது ராதா நிக்கிறாங்களா? ராதா யாரு? அது நிக்கிறாங்க. அவங்க யாரு? ராதைக்கு யாரு? கிருஷ்ணருக்கு யாரு? ராதை கிருஷ்ணருடைய மனைவி அதானுங்க. இவங்க வந்து 2 in 1. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராதா வேஷம் போட்டிருந்தாங்க, இப்போ கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்காங்க. டபுள் ஆக்ஷன். இப்போ இந்த ஊர் இங்கே முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து வேற ஒரு இடத்துல வந்து கட்டி அதை அடிப்பாங்க. மொத்தம் 8 ஊரி, ஒரு இடம் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து 7 உரி இருக்கு. யார் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். மொதல் ஊரில் சண்டை, திருவிழானாலே சண்டை தானே. இந்த பாரில் தண்ணி நிரப்பி அவங்க மூஞ்சில் அடிக்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. காய்ஸ், இந்த உரி வந்து எங்கள் ஊர் ஐயா வீட்டு உரி தான் இது. இதில் வந்து காசு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. இந்த உரி யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து லக்கி தான் நினைக்கிறேன். யார் அடிக்கிறா, யார் பிடிக்கிறான்றதை பார்ப்போம். சரிங்களா? பின்னாடி தான் உரியை கட்டுறாங்க. பட்ட அங்கே பேர் உரி அடிக்கிறாங்க. பேர் மணி 5 மணி இருக்கும். மதியானத்துலேருந்தே சுற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ தான் வந்து 5 மணிக்கு தான் வந்தாங்க. போயிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் உன் மேலே தண்ணி அடிச்சு விட்ருவாங்க. பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும். குளிக்கலாம். இன்னைக்காவது குளிக்கலாம். தண்ணியில் அடிக்கிறாங்கல்ல, அது செம்மையாக உடம்பு
வலிக்கும் தெரியுமா, அப்படி இழுத்து இழுத்து அடிப்பாங்க. பட்டு வந்து கொஞ்சம் நனைஞ்சிச்சு ஆல்ரெடி. என்ன பட்டு உத்து பார்க்குற? லாஸ்ட்டாக சாமி கிட்ட கோவிலில் உரி அடிச்சுட்டு படிப்பாங்களா? ஆமாம், நைட் ஆகும், மணி 9 மணி ஆகும். ஆனால் எங்கள் ஊர்லலாம் எப்படி தெரியுமா, சொல்லம்பூரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாமி கிட்ட உரி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாமி உரி அங்கே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி 4 உரி வந்து தெருவா மொத்தம் 5 உரி அங்கே எங்கள் ஊரில். இங்கே வந்து 8 ஊரி. அப்படி கடைசி சாமிக்கு படிக்கிறாங்க. கோவிலில் உரி அடிச்சுட்டு சாமி கிட்ட அதுக்கப்புறம் பால் ஊதி பதின மாதிரி பால் ஊதி அடிச்சு ஆமாம் அந்த வேடிக்கையாக இருக்கும். அது செஞ்சுட்டு அப்புறம் இவர் பிளாக் ஷிப் ஆங்கர், இவர் கேள்வி கேட்குறாரு. அது வந்து 8-9 ஆயிடும் போல. இப்போ வந்து 9 மணி ஆகிடும்ல, கோயிலுக்கு போவேன். 9 மணி 8க்குள்ளே போயிடும். இது வந்து 4வது உரி தானே? இது 4, இன்னும் 4 இருக்குதா? இன்னும் 4 உரி, 8 உரி. சரி, ஓகே. ஒரு ஊருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம். ஆமாம், அது ஆங்கரிங்க ஒரு கேள்வி கேட்குறாரு. அவ்வளோதான். யார் எந்த அண்ணன்? யாரு தெரியும், அவங்க இருக்கிறாங்க, ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. யார் அடிச்சா யார் பிடிச்சானே தெரியல. 500 ரூபாய். நீ இந்த உரி தான் பார்க்கலான்னு வருவேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்த உரி பார்க்கலாமா, இல்லை வீட்டுக்கு போகலாமா? இல்லை இன்னொரு உரி பார்த்துட்டு போகலாம். 5வது உரியா? இது 4 முறி முடிஞ்சிச்சு. அடுத்து 5வது உரி கட்டுவாங்க. அது ஃபுல்லாக பார்ப்பியா? ஃபுல்லானா அரை மணி நேரம் தான். ஓகே, பார்க்கலாம். பட் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அங்கே சாமி இருக்கு அப்படின்ட்டு. என்ன பண்ணுறாங்க? அந்த டம் டமாக்கு டம் அது சொல்லு. டம் டபாக்கு டும் அதை காட்சி சொல்லு. டம் டபாக்கு டும். ஓ, டைலாக் தான் அங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு டியூஷனில். உங்கள் டியூஷனில் 4வது உரி அங்கே அடிச்சாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு வந்துடும். அந்த குச்சி பாரல் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதோ இங்கே இப்போ இங்கே 5வது உரி பட்டு இங்கே ரெடி பண்ணுறாங்க பாரு. இங்க ரெடி பண்றதுக்கு முன்னாடி நாங்க வண்டி எடுத்துட்டு குறுக்கோயில அப்படி பூந்து இப்படி வந்துட்டோம். ஏன்னா எங்க வழி தனி வழி, குறுக்கு வழியா. வந்துட்டாங்க பாரு, நட போறாங்க. ஒரு தெருவுலையுமே அதை வச்சு எடுத்துட்டு வந்து நட்டு பண்றது ஒரு பெரிய வேலை தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானே நினைச்சிட்டு ஒரு தெருவில் அது தனித்தனியா நட்டு வச்சிருப்பாங்க. அந்த இல்லை, அதுதான் வந்து அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே எடுத்தாரு. ஒரு இடத்துல முடிச்சுட்டு எடுத்துட்டு வருவாங்க போல. அப்புறம் சாமி வந்து வழுதாவூர்ல கொஞ்சம் வரும், கலிங்க மலையில கொஞ்சம் வரும். இதுல வந்து வழுதாவூரும் இருக்கு கலிங்க மலையில இல்லையா. ஆனா வந்து என்ன எனக்கு ஒரு இது கஷ்டமா இருக்கும்னா, இங்க வர சாமிலாம் வந்து வழுதாவூர் வராது. வழுதாவூர்லயும் இருக்குது. ஆமா, வழுதாவூர்ல வரும், அங்க இருக்கிற வழுதாவூர்ல வரும். அது என்ன கொஞ்சம் புரியாது. இங்கே வந்து வழுதாவூர் கலந்து இருக்கும். கொஞ்சம் வழுதாவூர் இருக்கு, ஃபுல்லா கலிங்க மலை தான். லைட்டா கொஞ்சோண்டு வழுதாவூர் இருக்கு. ஆனா மெயின் வழுதாவூர்ல வந்து சாமி வராது. கரெக்ட்டா? குழப்பிட்டா. நான் உங்களுக்கு குழப்பறேன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஆமா, எது வரைக்கும் இங்க வழுதாவூர் இருக்குல எனக்கு தெரியல. பட்டு தான் சொன்னாங்க இது வந்து வழுதாவூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரியாது. நான் வந்து அதை ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன். சரி, ஓகே, விடு. ஆனா இங்க இருக்கிற சாமில வந்து அங்க ஏன் வராதுன்னு எனக்கு தெரியல. காரணம் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். பட் நடுறாங்க பாரு. ஹலோ, பை பை. என்ன பட்டு கயிறு இழுக்க விட்டாங்களா? நான் தான் இப்போ உரி விட போறேன். நீ தான் விட போறியா? நான் தான் உரி விட போறேன். நம்ம உரி விடலாம், அவங்க தான் அடிப்பாங்க. அப்ப சீக்கிரமா அடிச்சிருவாங்க. விடுவாங்க. கொஞ்சம் நேரம் சும்மாவே இருக்கிறியாடா, இதை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னா. சூப்பர் சூப்பர். நிலங்கு வச்சிட்டானுங்கடா. நிலங்கு வச்சுட்டாங்களா? ஃபோன் பண்ணி கூப்பிடு மச்சான், எனக்கு நிலங்கு வச்சுட்டாங்க, கிளம்பி வாங்க. கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன் அந்த குட்டி பசங்களை.
இங்கே ஒரே அட்டகாசம் தான். ஃபன் பண்ணுறாங்க பசங்கள்லாம் சேர்ந்து. மஞ்சள் தண்ணி சிகப்பு தண்ணி எல்லாம் கரைச்சி ஊற்றிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க குட்டி பசங்க. அவருக்கு பொட்டு வச்சுக்கிறாரு அவரே. போதும் போதும் பட்டு இங்கே பாருங்க, வீட்டில் படைச்சிட்டு சுண்டல் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பசியாகவே இருந்தது. சரி யாராவது ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா செவத்துலேருந்து வந்தது போச்சு. அப்படியே சுண்டல் கொடுத்தாங்களா? பட்டு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா பட்டு? இல்லை இதை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். சரி, ஆனால் இது முடிக்கிறதுக்கு மணி 8 9 ஆகும். அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அதான் வீடியோவே எடுக்க முடியல. பட்டு இல்லை அப்படியே கை நிறைய வாங்கிட்டாங்க. நீங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்களா? எனக்கே கொடுங்க. கையில வச்சு சாப்பிட்றாரு பாருங்க. சாப்பிட்டு பிச்சு தரேன் காமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உரியடி திருவிழா போனோம் இல்லையா கலிங்கமலையில். அது வந்து பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பட்டு மூஞ்சிலலாம் நிலங்க வச்சு பூசிட்டாங்க. ஸோ உங்கள் ஊரில் எத்தனை பேர் ஊரில் இது மாதிரி வந்து ஜெயந்தி முடிஞ்சு சரி வா அம்மா பிச்சு தரேன் வா உரி வந்து அடிப்பாங்கன்னு சொல்லுங்க. எங்கள் ஊரில் வந்து சிறப்பாக நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.